நிறைய சாப்பாடோட பேரை கேட்டுகிட்டே அதை நான் டேஸ்ட் பண்ணாமல் விட்டுருக்கேன். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து வாண்டான் சூப் வித் ராமன் பண்ண போகிறேம்மா, வேணுமா அப்படின்னு கேட்டால், பேரை கேட்டாலே சும்மா அதிரத்தில் அப்படி தான் இருந்துச்சு. நான் வேணாம் அப்படின்ட்டேன். ஏன்னா பேரே நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்கலைங்க. ஆனால் ஃபைனலாக டேஸ்ட் பார்த்தேன், நிஜமாவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி தாங்க நிறைய சாப்பாடை நான் டேஸ்ட் பார்க்காம விட்டுருக்கேன். இனிமேலாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன். இதோட டீட்டெயிலான இன்க்ரீடியன்ட் எல்லாம் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெஜ்ஜு பிராத் ரெடி பண்ணணும். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கேரட், மஷ்ரூம், ஆனியன் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு நிறைய தண்ணி ஊற்றிட்டு அதை கொதிக்க வச்சிட்டா. இந்த சைடு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கேரட், மஷ்ரூம், பூண்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி சில சாஸ் ஐட்டம்லாம் போட்டு அதை வதக்கி அதை தனியாக வச்சுட்டா. வாண்டான் ரேப்பர்ஸ்ன்ட்டு கடையில் விற்கும். பார்க்குறதுக்கு பஃப் ஷீட் மாதிரியே தான் இருக்குது. அதில் வந்து இந்த ஓரங்களில் தண்ணி தொட்டு நல்லா அதை தடவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்கணும். இப்போ வெஜ்ஜு பிராத் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வடிகட்டிட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றி இதை ரெடி பண்ணி வச்சுட்டா. மறுபடியும் இந்த சைடு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு அந்த வெஜ்ஜு பிராத்தையும் ஊற்றிட்டு அது கொஞ்சம் லைட்டாக கொதி வரணும். ஸோ உப்பு மட்டும் நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. முன்னாடியே நூடுல்ஸை வந்து தனியாக வேக வச்சுருந்தா. ஸோ இதுவும் வந்து வெந்துருச்சு. இதுக்குள்ளே வந்து நூடுல்ஸு, அப்புறம் அது மேலே வந்து அந்த வெஜ்ஜு பிராத்து அதெல்லாம் போட்டு சாப்பிட்றப்ப நிஜமாவேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.